इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயரால தொகுத்து வழங்கப்பட்ட ஆரிய சரித்திரம் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து நம்ம கதைகள் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதுல ஸ்ரீமத் விஷ்ணு பாகவதத்துல இருந்தும் தேவி பாகவதத்துல இருந்தும் சில ஆக்கியானங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பத்ம புராணத்துல இருந்து ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஆக்கியானத்தை பார்க்க போறோம், நந்தா சரித்திரம் அப்படின்னு. இப்ப பார்த்தோம்னா பத்ம புராணம் அப்படிங்கிறது வியாச மகரிஷியால எழுதப்பட்ட 18 மகா புராணங்கள்ல ஒண்ணு. வியாசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. வியாசரானவர் விஷ்ணு ரூபமாகவும் விஷ்ணுவே வியாச ரூபத்திலயும் இருக்கிற மாதிரி வியாசரை பத்தி அவ்வளவு ஸ்லாகிச்சு சொல்லப்படுறது. வேத வியாசரானவர் இந்த கலியில இந்த புருஷர்களுக்கெல்லாம் இவ்வளவு வேதங்களை ஃபுல்லா படிக்க முடியாது, முழுக்க படிக்க முடியாதுன்னு 4ஆ பகிர்ந்து கொடுத்தார். அப்புறம் நமக்காக மகாபாரதத்தை கொடுத்தார். அப்புறம் இந்த 18 மகா புராணங்கள்லயும் அவர் தான் நமக்காக கொடுத்தார். இந்த பத்ம புராணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 6 காண்டங்கள்ல 50,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அது என்னெல்லாம் காண்டங்கள் அப்படின்னா, இந்த சிருஷ்டி காண்டம், பூமி காண்டம், ஸ்வர்க்க காண்டம், பிரம்ம காண்டம், பாத்தாள காண்டம், உத்தர காண்டம் அப்படின்னு 6 காண்டங்கள். இதுல ஒன்னொன்னுலயுமே பகவான் விஷ்ணுவோடையும் சிவனோடையும் அம்பாளோடையும் நிறைய பிரசித்தி பெற்ற வர்ணனைகள் எல்லாம் இருக்கு. இந்த சிருஷ்டி காண்டத்துல பார்த்தோம்னா புஷ்கர் அப்படிங்கிற ராஜஸ்தான்ல எப்பயும் இருக்கிற அந்த ஒரு புனிதமான தீர்த்தஸ்தலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சதுர்முக பிரம்மாவானவர் தன்னோட கையில இருந்த தாமரையை இந்த இடத்துல போட்டதுனால இந்த இடத்துக்கு புஷ்கரம் அப்படிங்கிற பேர் வந்தது. பிரம்மதேவரே இங்க இருக்கிறதா சொல்லப்படுறது. அதனால அவர் இங்க இருக்காருன்னு பகவான் விஷ்ணுவும் மகேஸ்வரரும் அப்புறம் ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள், அஸ்வினி தேவர்கள், மருத்துக்கள் எல்லோரும் இந்த இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுறது. இந்த இடத்துல யாரு தங்கலாம், யாரெல்லாம் இங்க வரலாம், இங்க தங்கலாம் அப்படின்னு புலஸ்தியர் சொல்றார். எந்த வருணத்தவரோ எந்த ஆசிரமத்தவரோ அவரவர்களுடைய கர்மாக்களை எல்லாம் செஞ்சுண்டு யாரையும் ஏமாற்றாமல் மனசு வாக்கு காயத்தினால இந்த உடம்புனால பிரம்மதேவர் கிட்ட யாரு பக்தியோட இருக்கார்களோ, தங்களுடைய புலன்களை எல்லாத்தையும் அடக்கி பொறாமை குணம் எதுவும் இல்லாமல் எல்லோருக்கும் நன்மையே செய்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட எல்லோரும் இங்க வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு புலஸ்தியரே சொல்லியிருக்கார். இப்போ இந்த சரஸ்வதி நதி நமக்கு எல்லாம் தெரியும். இந்த சரஸ்வதி நதியானது இந்த புஷ்கரத்துல அதுக்கு பிராச்சி அப்படிங்கிற பேர். இந்த தண்ணிய பார்த்த மாத்திரத்திலே என்னவா அந்த மனிதனுக்கு அஸ்வமேத யாகம் செய்யற புண்ணியம் கிடைக்கிறது. பக்தியோட இந்த நதியில அவன் ஸ்நானம் பண்ணினான்னா பிரம்மதேவருடைய பக்தனாகவே ஆகிறான். அங்க தன்னோட பித்ருக்களுக்கு ஸ்ராத்தம் கொடுத்தான்னா தன்னுடைய முன்னோர்கள் எல்லோரும் ஸ்வர்க்கத்துக்கு போகிறார்கள். ஒருத்தருக்கும் வேண்டியது இந்த 4 புருஷார்த்தங்கள் தான், தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த புண்ணிய கஷேத்திரம் இருக்கிறது. இங்க வந்து ஒருத்தன் பசுமாட்டு தானம் செஞ்சா அவனுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ, ஒரு பசுமாடை தானம் பண்ணினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இங்க வெறும் ஸ்நானத்தினாலேயே கிடைச்சுடுறது. இந்த பிராச்சியானது, இந்த பிராச்சி அப்படின்னு இந்த சரஸ்வதி நதிக்கு இங்க பெயர். இந்த பிராச்சியானது, இந்த பிராச்சி சரஸ்வதி யார் ஒருவன் அடைந்து விட்டு இந்த தீர்த்த கஷேத்திரத்துக்கு வந்துட்டு வேற எங்கேயாவது தீர்த்த ஸ்தலம் போகணும் அப்படின்னு நினைச்சான்னா அது எப்படியா, அது எதுக்கு உபமான அது இருக்குன்னு சொல்றான்னா, அவன் அமிர்தத்தை விட்டுட்டு வேற விஷத்துக்கு ஏங்குற மாதிரி அப்படிப்பட்ட ரொம்ப புண்ணியமான ஸ்தலமா இந்த புஷ்கரம் சொல்லப்படுறது. இந்த சரஸ்வதியானவள் மேற்கு நோக்கி பாய்ந்து இந்த கர்ஜூர வனம், பேரீச்சை வனத்தை அடைகிறாளாம். அந்த இடமானது ரொம்பவுமே ரம்யமாகவும் எல்லா காலத்திலையும் பூக்களோடையும் இருக்கு. இங்க அவளுடைய பேரானது நந்தா அப்படின்னு சொல்லப்படுறது. பத்ம புராணத்துல இது முதல் காண்டத்துல, அதாவது சிருஷ்டி காண்டத்துல 18வது அத்தியாயத்துல இந்த நந்தா சரித்திரமானது வருது.
இதுல பார்த்தோம்னா மொத்தம் 473 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல இந்த ஆரிய சரித்திரத்துல அவர் மணிமணியா இருக்கிற ஸ்லோகங்களா தேர்ந்தெடுத்து 198 ஸ்லோகங்களா கொடுத்திருக்கார். அதுல நம்ம இன்னைக்கு நந்தா சரித்திரத்தை பார்க்கலாம். இப்ப இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, சூத்திரானவர் கேக்குறார், சூத உவாச்ச அத தேவவ்ரத பிராஹ கிமன்யாசாத் சரித்வரா ஏதன்மே கௌதுகம் பிரம்மன் நந்தா சப்தா சரஸ்வதி. அப்போ சூத்தர் சொல்லிட்டு இருக்கார், தேவவிரதா அப்படின்னா பீஷ்மரானவர் கேட்டு இருக்காரு, புலஸ்தியர்கிட்ட கேக்குறாரு. அவர் சொல்றார், இது என்னது இந்த சிரேஷ்டமான நதி ஒண்ணு இருக்கே, அத எனக்கு ரொம்ப கௌதுகமா இருக்கு, ரொம்ப குதூகலமா இருக்கு. அத பத்தி நந்தான்னு பெயர் கொண்ட இந்த சரஸ்வதி நதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறார் பீஷ்மரானவர். அது என்ன, எப்படி வந்தது இந்த நதியானது, எப்படி இந்த என்ன காரணத்தினால இங்க வந்தது, இதுக்கு ஏன் இப்படி ஒரு இது இருக்கு, இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறார். இப்படி கேட்கப்பட்ட புலஸ்தியரானவர் அந்த புராதனம் பழமையா இருக்கிற அந்த கதையை பீஷ்மருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆக்யாத்தும் உபசக்ராம நந்தா நாமேதி யத் ஸ்மிருதம் க்ஷத்ரவ்ரத தரோ நித்யம் ஆசீத் ராஜா பிரபஞ்சனஹா. ஒருத்தர் ராஜா இருந்தார், பிரபஞ்சனஹா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். க்ஷத்ரிய தர்மத்தை பரிபாலனம் பண்ணி கொண்டு அவர் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த ராஜா என்ன பண்ணினார் அப்படின்னா, ஒரு சமயம் மான் வேட்டைக்காக கிளம்பினார், மிருகத்தை எல்லாம் வேட்டையாடணும்னு கிளம்பினார். பிரவருத்தோசௌ மிருகான் ஹந்தும் வனே தஸ்மின் மகாபலஹா சததர்ஷ ததஸ்தஸ்மின் மிருகீம் குல்மாந்தரே ஸ்திதாம். அப்ப மிருக வேட்டைக்கு கிளம்பின உடனே அந்த மகாபலம் பொருந்தி அந்த ராஜாவானவர் ஒரு புதர் இருந்தது, குல்மாந்தரே, ஒரு புதருக்குள்ள ஒரு மிருகி, ஒரு பெண்மானை பார்க்கிறார். அங்க உட்கார்ந்து இருக்கா மாதிரி இவர் பார்க்கிறார். உடனே என்ன பண்றார், இவரோ வேட்டைக்கு வந்தவர், அதனால மார்கணேன சுதீக்ஷ்ணேன தாம் விவ்யாத புரோகதாம் சாவிலோக்கிய திஷஸ் சர்வாஹா தம் திருஷ்டுவா ஷரபாத்தினம். தன்னுடைய கூர்மையான பானங்கள்னால அடிக்கிறார் இந்த ராஜா. அப்போ இதுக்கு மேல அடிபட்டுடுறது, அது உடனே எல்லா திசைகளையும் சுத்தி பாக்குறதாம். இதென்ன நம்ம பாட்டுக்கு இங்க இருக்கும், திடீர்னு நம்ம மேல ஒரு அம்பு வந்து விழறதேன்னு எல்லா திசைகளையும் பார்க்கிறதாம். ஆஹதம் கிம் கிருதம் மூட துவயை தத் கர்ம துஷ்கிருதம் ஸ்தன்யம் யாவத் பிரயச்சாமி சுதஸ்யாதோ முகி ஸ்திதா. இது என்ன செஞ்சே, ஹே மூடனே, இது என்ன ஒரு காரியம் நீ செஞ்ச? நான் ஏதோ கீழே குனிஞ்சுண்டு என்னுடைய குழந்தை இங்க இருக்கிறது, அதுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தேன், நீ இப்படி என்ன ஒரு பானத்தை போட்டு கொன்றாயே அப்படின்னு கேக்குறது இந்த பெண்மானானது. தாவத்தே மாம்சலோபேன வித்தா ஹமகுதோ பயா பிபந்தம் சைவ சுப்தம் ச ரதி வியாபிருதமேவ ச. உனக்கு தெரியாதா, உனக்கு மாம்ச லோபம், உனக்கு மாம்சம் வேணும்னு சொல்லிட்டு இப்படி நீ என்ன கொல்லறியே. பிபந்தம், யாராவது இந்த மாதிரி ஒரு மிருகமானது பால் கொடுத்து கொண்டு இருக்கோ, இல்லாட்டி சுத்தம் தூங்கி கொண்டு இருக்கிறதோ, இல்ல அது குழந்தையை வைத்து கொண்டு இருக்கிறதோ, இல்ல கணவனுடன் இருக்கும் பொழுதோ, அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி நீ அடிக்கலான்னு உனக்கு தெரியுமா? இப்படி நீ அடிக்கிறியே என்ன அம்ப போட்டு அப்படின்னு அந்த பெண்மானானது கேட்கறது. இப்படி அந்த மிருகமானது ராஜாவு கிட்ட கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது. ராஜாவுக்கு தெரியாதே, அவர் புதர்ல மதரஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டார். பாணேனா சனி கல்பேன நிர்தோஷா வனமத்யகா தஸ்மாத் துவமபி துர்புத்தே கிரவ்யாதத்வம் அவாப்ஸ்யசி. நிர்தோஷா, நான் எந்த தோஷமும் இல்லை, நான் பாட்டுக்கு இங்க இருந்தேன், நீ என்ன இப்படி இடி மாதிரி, அசனி மாதிரி, இடி மாதிரி எனக்கு மரணத்தை கொடுத்து விட்டாய். அதனால ஹே துர்புத்தே, நல்ல புத்தி இல்லாதவனே, நீயும் என்ன பண்ணுவ, ஒரு மாம்சம் திங்கிற மிருகமாக நீ போவாய் அப்படின்னு இது தன்னோட கஷ்டத்துல இது சபிச்சுடுறது. வனேஸ்மின் கண்டகா கீர்ணே வியாக்ர ரூபம் த்வமாப்னுஹி சாப பிரதானம் ஸ்ருத்வேதம் ச ராஜா புரதஸ்திதஹ ஓவாச்ச பிராஞ்சலிர்பூத்வா தாம் மிருகீம் வியதிதேந்திரியஹா. நீ இந்த வனத்துல கண்டகாக்கி நிறைய முள்கள்லாம் இருக்கே, முட்கள்லாம் இருக்கிற அந்த புதர் இருக்கிற இந்த வனத்துல நீ ஒரு புலியோட ரூபத்தை நீ எடுத்துக்கொள்வாய் அப்படின்னு சாபம் சொல்றது இந்த மிருகியானது, இந்த பெண்மானானது. இத கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறது. அவர் வியதிதேந்திரியா, ரொம்ப கவலைப்படுறார் அந்த ராஜா அப்புறமா சொல்றார், ராஜோவாச்ச ஸ்தன்யம் து தனயஸ்யேதம் பிரயச்சந்தி நமே மதா. எனக்கு தெரியாதே, நீ இந்த மாதிரி அதுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாய் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாது அப்படிங்கிற. அஜ்ஞானேன ஹதா பத்ரே பிரசீத சுசமாதினா
வியாக்ரூபம் அகம் முக்த்வா பிராப்சியே வை மானுஷம் கதா. அஜ்ஞானேன ஏதோ தெரியாம செஞ்சுட்ட பாபம் இது. ஹே பத்ரே, ஹே நீயோ நல்லவள் அப்படின்னு, அதனால நீ எனக்கு கருணை காட்ட வேண்டும். இந்த வியாக்ர ரூபம் இப்படி என்ன புலியா போன் நீ சபிச்சியே, இந்த புலியா இருக்கிற இந்த ரூபத்தை விட்டு விட்டு நான் எப்பொழுது மனுஷனான ரூபத்தை அடைவேன், அதையும் நீ சொல்லு அப்படின்னு கேக்குற. ஏவம் விதஸ்ய சாபஸ்ய விமோக்ஷம் சம்சமேதுனா ஏவ முக்தே மிருகீதஸ்ய புரோவாச்ச வச்சனம் சுபா. எப்படி எனக்கு இந்த சாப விமோச்சனமாகும் வரும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த மிருகியும் சொல்ல ஆரம்பிக்கிறது. மிருக்யுவாச்ச ராஜன் நப்தசதாந்தே து சாபஸ்யா கதயா கவா நந்தயா சக சம்வாதம் ஆசாத்தியந்தோ பவிஷ்யதி. ஹே ராஜன், 100 வருஷம் நீ இந்த மாதிரி புலியாதான் இங்க தெரியணும். அதுக்கப்புறமா நந்தா அப்படின்னு ஒரு பசுமாடு வரும், அது கூட நீ வார்த்தாலாபம் பண்ணுவ, அது கூட நீ பேசுவ, அதுக்கப்புறமா தான் உனக்கு மனுஷனுடைய ரூபம் கிடைக்கும் அப்படின்னு அது சொல்றது. அப்ப இத சொல்லிட்டு இருக்கிற புலஸ்தியர் சொல்றார், புலஸ்திய உவாச்ச மிருக்யோக்தைர் வச்சனை ராஜா வியாக்ர ஏவா பவத் ததா நகதம் யுதோபேதஹ கோர ரூபோ விபீஷணஹா. இந்த மிருகியானது இப்படி சொன்ன உடனே அந்த ராஜா பிரபஞ்சனன் அப்படிங்கிற அந்த ராஜாவானவர் உடனே புலி ஆயிடுறாராம். எப்படிப்பட்ட புலி? பயங்கரமா நகங்கள் எல்லாம் இருக்கு, தெற்றிப்பல் எல்லாம் உள்ள கோர ரூபமாவும் இருக்கு, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கிற ஒரு புலியா ஆயிடுறார் அந்த ராஜா. அப்ப அது உடனே புலியான உடனே அதனுடைய குணம் அதுக்கு வந்துடுறது, மற்ற மிருகங்களை எல்லாம் சாப்பிடுறது. சாப்பிட்டு கொண்டே 100 வருஷம் இப்படி கழிக்கணுமே அந்த புலியானது அப்படின்னு நினைச்சுக்கிறது. அது தத்ராசௌ பக்ஷயன்னாஸ்தே மிருகான் ஹத்வா சதுஷ்பதான் த்விபதானபி தத்ரஸ்தான் காலேன கிரமயோஜிதான். இப்படி அந்த சதுஷ்பதான் 4 கால் உள்ள பிராணியோ 2 கால் உள்ள பிராணியோ எது கிடைக்கிறதோ அதை அடிச்சு சாப்பிட்டு இது தன்னுடைய காலத்தை இந்த புலியானது கழிக்கிறது. ஏவம் தத்ர வனே தஸ்ய வத்சராணாம் சதம் கதம் கதே வருஷசதே தஸ்ய வசதஸ்து வனே ததா. இப்படி அது அந்த வனத்திலேயே இருக்கும் பொழுது 100 வருடங்களானது ஆயிக்கொண்டே வருகிறது. இந்த 100 வருடங்கள் ஆன பிறகுதான் அந்த மிருகி சொன்ன மாதிரி மெதுவா அடுத்த கதை, அடுத்தது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயாத்தம் கோகுலம் காலே யவசோதக காரணாத் க்ஷீபைர் கோபை சமாகீர்ணம் யாதவைரிவ தத் வனம். அப்ப அந்த வனத்துல என்ன ஆகுது, நிறைய சத்தங்கள் வருது, அதாவது மாடு கூட்டங்கள் வருது. 100 வருஷம் ஆயாச்சு, நிறைய இடையர்கள் எல்லாம் வருகிறார்கள், அவர்கள் அப்படி இப்படி நடக்கிற சத்தம், மாடுகள் எல்லாம் நிறைய வருது அந்த வனத்துல, அப்படியே மெதுவா சத்தம் வருது. அந்த பேரீச்சை காட்டும் அங்க இருக்கு இல்லையா, அந்த காட்டு கிட்டக்க நிறைய கோப்பர்களும் நிறைய மாடுகள் எல்லாம் அங்க வருது. ஹிருஷ்டா புஷ்டா ததா துஷ்டா நந்தா வை நாம நாமதஹ கோமண்டலஸ்ய சாமுக்யா ஹம்சவர்ணா கடஸ்ரவா. அப்போ அங்க ஒரு நந்தா அப்படின்னு ஒரு பசு இருக்கு. அது எப்படிப்பட்டது, பசுக்களுடைய தலைவியா இருக்கான் அந்த பசுவானது. ஹம்சவர்ணா, நல்ல வெள்ளையா ஹம்ச பக்ஷியோட நிறத்துல இருக்கான். கடஸ்ரவா, நிறைய பாலை கொடுக்கறதா, சந்தோஷமா. ஹிருஷ்டா புஷ்டா ததா துஷ்டா, ரொம்ப நல்ல சந்தோஷமாவும் இருக்கு, நல்ல புஷ்டியாவும் இருக்கான் அந்த நந்தா அப்படிங்கிற அந்த பசு. தீர்க்க கோணா விபக்தாங்கி பந்துராச்ச தனுத்வச்சா நீலகண்டா சுபக்ரீவா கண்டாலி மதுரஸ்வரா. நல்ல அழகிய நீல நிற கழுத்து இருக்கான் அதுக்கு, சத்தம் போடுறதுதான் அதோட அழகான மணியோசை. வேற அதுக்கு கழுத்துல கட்டி இருக்கிற மணியானது அழகான மணியோசையோட அது அப்படியே அந்த காட்டுலையானது அந்த நந்தா அப்படிங்கிற பசு அப்படி அது இப்படி புல்ல மேய்ஞ்சுட்டு அப்படியே இருக்கான். சாச்ச யூதஸ்ய சர்வஸ்ய அக்ரே சரதி நிர்பயா காசஸ்தானம் சரே சன்னம் கத்வை காச்ச யதா சுகம். அது தன்னுடைய கூட்டம் இருக்கே அதுக்கு முன்னாடி நிர்பயா, பயமே இல்லையா இந்த பசுவுக்கு, பயம் இல்லாமல் அது தன்னுடைய கூட்டத்துக்கு முன்னாடி முன் நடத்தி அது போயிட்டு இருக்கான் அந்த பசுவானது. எங்கெல்லாம் காசு அந்த புல் இருக்கோ எல்லாத்தையும் போய் சாப்பிடுறது. யதா சுகம், சந்தோஷமா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தானும் சாப்பிட்டுக்கிறதுதான், தன் கூட்டங்களையும் அழிச்சுட்டு போறதான். யதேஷ்ட காமம் சுரபிஹ அச்சின்னம் சரதே திருணம் ரோஹிதோ நாம தத்ராண்யஹ பர்வத சரிதஸ்தடே. அப்போ அங்க இன்னொரு பர்வதம் இருந்ததா, ரோஹிதம் அப்படிங்கிற ஒரு பர்வத்தத்தோட அது பக்கத்துல ஒரு நதி இருந்தது, நதி தீரத்துக்கிட்ட மலை இருந்தது. அந்த மாதிரி சந்தோஷமா இந்த சுரபிகி, இந்த பசுமாடுகள் எல்லாம் அங்க புல்ல மேய்ஞ்சுண்டே அங்க வாழ்ந்துட்டு வருது.
அது எப்படி இருந்தது அந்த பர்வதங்கள் அப்படின்னா நிறைய குகையாம். அநேக கந்தர தரி குஹாசத நிஷேவிதா, நிறைய குகைகள், நிறைய பள்ளத்தாக்குகள் அப்படின்னு இருக்கான். அங்க எப்படி இருக்கான், தஸ்ய பூர்வோத்தரே பாகே கோரே திருண சமாகுலே, அதோட வடகிழக்கு பக்கத்துல நிறைய புல்லு இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கான். ஆனா இந்த இடமும் எப்படி இருக்கா, ரொம்ப சுலபமா அடைய முடியாதான், நிறைய குகைகள் பள்ளங்கள் அப்படின்னு இருக்கான். சங்கடே விஷமே துர்கே பைரவே லோமஹர்ஷனே மிருக சிம்ஹ சமாகீர்ணே பகுஷ்வாபத சேவிதே, நிறைய மயிர்கூச்செறியற மாதிரி பெரிய பெரிய விஷமங்களோட பயங்கரமா இருக்கான் அந்த இடம் போகிறதுக்கே. மிருகங்கள் நிறைய, இந்த மிருகங்கள், சிம்ஹங்கள், நரி கூட்டங்கள் எல்லாம் இருக்கான் அந்த இடத்துல. வல்லி விருக்ஷைश्च गहने शिवाशत निनादिते दुर्गेस्मिन् वसते रौद्रहा காலரூபி பயங்கரஹா. அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துலதான் இந்த காலரூபமா இருக்கிற பயங்கரமான அந்த புலி ஆனது அங்கதான் இருக்கான். द्वीपे शोणितमांसाशी महादंश्रो महाबलः महापर्वत சங்காஷः மேக கர்ஜித நிஸ்வனஹா. இந்த த்வீபி அப்படின்னா வியாகிரஹா, இந்த புலியானது எப்படி இருக்கான், ஒரே சோணித்தம், நிறைய எல்லாத்தையும் சாப்பிட்டு அடிச்சு சாப்பிட்டதுனால ரத்தம் தோய்ந்து இருக்கான் அதோடைய மேலெல்லாம். அப்படிப்பட்டதும் கோரமான பற்களையும் உள்ள மகாபலஹா, ரொம்ப பலசாலியா இருக்கிற இந்த புலியானது மலை மாதிரி இருக்கான் அது பாக்குறதுக்குமே. மேக கர்ஜிதா, சத்தம் போட்டா ஏதோ மேகமே கர்ஜிக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி சத்தத்தோட இந்த புலியானது அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வருதான். மகாகுஹாதரி வக்ரஹா தீக்ஷ்ண தம்ஷ்ரோ நகாயுதஹ நந்தோ நாம சதர்மாத்மா சச்ச கோபஹிதே ரதஹா. அப்ப இந்த இடத்துல பெரிய அந்த குகைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல இது மாட்டுக்கு இருக்கு, இந்த நந்தா பசுவும் அங்க இருக்கு. अच्छिन्नाग्रैस्त्रिणैर् दीर्घैः गोधनं परिरक्षति तस्य यूथ परिभ्रष्टा நந்தா சா திருண திருஷ்ணயா. அப்போ இந்த நந்தா பசுக்கு என்ன ஆகுதான், இந்த புல் திங்கிறதுக்கு ஒரு ஆசை. அதனால அந்த புல் திங்கிற பேராசையினால அந்த இடம் எந்த ஒரு இடத்துல நிறைய புல் இருந்ததோ, எங்க போக முடியாதோ, ஏன்னா நிறைய மாம்சம் திங்கிற இந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த நந்தா பசுவானது எப்படியோ கஷ்டப்பட்டு போயிடுறதான் அது அங்க. चरन्ती व्याघ्रपुरतः सा वै धेनुरुपागता अभ्यद्रवच्च तां दीपी திஷ்ட திஷ்டேதி சாப்ரவீத். இது கஷ்டப்பட்டு அங்க போன உடனே இந்த வியாகிரமானது பிடிச்சுடுத்தான், புறத்தகா நின்னுடுத்தான். அந்த வியாகிரமானது அந்த பசுவோட முன்னாடி நின்னுட்டு அபியத்ரவத் ஓடி அதை பார்த்து நில்லு நில்லு, நான் இப்ப சாகடிக்க போறேன் பாரு அப்படின்னு அந்த வியாகிரமானது சொல்றது, அந்த புலியானது சொல்றது. व्याघ्र उवाच त्वं मेद्य विहितो भक्षः स्वयं प्राप्तासि धेनुके. हे धेनुवे, ஹே பசுவே, நீதான் இன்னைக்கு எனக்கு விகிதமா இருக்கிறது, எனக்கு என்னுடைய இன்னைக்கு விதினால கிடைக்கப்பட்ட சாப்பாடானது நீதான், அதனால உன்னை நான் இப்பொழுது சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த புலி சொல்றது. புலஸ்ய புலஸ்திய உவாச்ச த்வீபினஸ்ய வச்ச ஸ்ருத்வா நிஷ்டுரம் லோமஹர்ஷணம். இப்படி இந்த புலி சொன்னது எப்படிப்பட்டது, நிஷ்டுரமா இருக்கு. உன்னை சாப்பிட போறேன், இப்ப உன்னை கொல்ல போறேன்னு முன்னாடி சொன்னா எப்படி இருக்கும் அந்த பசுக்கு, லோமஹர்ஷணம், அதுக்கே ரொம்ப பயந்து மயிர்கூச்செறிகிற மாதிரி ஆனது. இப்படி அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட உடனே शुभ्र रूपान्वितं बालं भद्रम इंदु समप्रभं सुतं स्मरति साधेनुः स्नेहार्द्रा गद्गदस्वरा. அப்பதான் இதுக்கு தோணர்தான், ஐயோ தன்னுடைய குழந்தையை விட்டு வந்திருக்கிறோமே, தன்னுடைய ஒரு கண்ணுக்குட்டி இருக்கான் இந்த பசுக்கு, இது இப்ப திடீர்னு நான் உன்னை கொல்ல போறேன்னு இது தன்னுடைய சுதம் ஸ்மரதி, தன்னுடைய சுதகா, தன்னுடைய புத்திரனா இருக்கிற அந்த குட்டி கண்ணுக்குட்டியை அது நினைச்சுக்கிறதா அந்த ஸ்னேகா, அந்த தேனுவானது, அந்த பசுமாடானது. அதனால ஸ்னேகத்தினால அதுக்கு ரொம்ப அழுகே வருதான், ரொம்ப நெஞ்செல்லாம் ஈரமாயி ஐயோ இப்படி ஆயிடுறதே அப்படின்னு அது அழுதுண்டே சொல்லறதான். दह्यन्ती पुत्र शोकेन नंदा सा पुत्रवत्सला रुदती கருணம் செய்வ நிராஷா புத்திர தர்ஷனே. ஐயோ இனிமே என்னுடைய மகனை பார்க்க முடியாதா அப்படின்னு நினைச்சுண்டு புத்திர சோகத்தினால தஹ்யந்தி, அதுக்கு ஏரியர்தான் அப்படியே. புத்திர வத்சலா, அதுவோ ரொம்ப தன்னுடைய குழந்தை அப்படின்னா யாரா இருந்தாலும் அது தன்னோட காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம்னு சொல்ற மாதிரி எந்த குழந்தையா இருந்தாலும் அவ அம்மாவுக்கு அது எவ்வளவு ரொம்ப ரத்னம் மாதிரி பாத்துக்கிற குழந்தைகள்
குழந்தைகள் தானே, அப்படி இது ரொம்ப அழறுதான். ருதத்தி ரொம்ப அழறுது, இது ஐயோ என்னோட குழந்தைய பார்க்க முடியாதேன்னு அழறுது. த்வீபி திருஷ்டுவா து தாம் தேனும் கிரந்தமானாம் சுதுக்கிதாம் உவாச்ச வச்சனம் கோரம் தேனுகே கிம் பிரருத்தியதே. அப்ப இந்த த்வீபி, இந்த புலியானது பாக்குறது, இந்த தேனு ஆனது அழறது, ஓ துக்கமா அழறதே அப்படின்னு பார்த்துருது. இந்த கேக்குறதான், ஏன் அழற, கிம் பிரருத்தியதே, எதுக்காக நீ அழற அப்படின்னு கேக்குறது இந்த புலி. दैवान्मुखोपपन्नासि भक्षस्त्वं मे यदृच्छया रुदत्या वा हसन्त्या वा नाद्यते ஜீவனம் பவேத். ஏதோ தெய்வத்தினால ஒரு விதினால நீ எனக்கு இங்க எதிர்ச்சையா நீ எனக்கு இங்க கிடைச்சிருக்க, அதனால நான் உன்னை இப்ப சாப்பிடதான் போறேன். நீ அழறையோ சிரிக்கிறையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு உன்னுடைய ஜீவனம் உன்கிட்ட கிடையாது, நான் தான் அந்த ஜீவனத்தை, அந்த உன்னுடைய உயிரை பறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுறது. विहितं भुज्यते लोके स्वयं प्राप्तासि धेनुके மிருத்யுஸ்தே விஹிதோத்யைவ விருதா கிம் மனுஷோச்சசி. விருதா எதுக்கு வீணாக நீ இப்போ கவலைப்படுற, மிருத்யுஹு உனக்கு விஹிதா, இன்னைக்கு உனக்கு மரணம் வரணும் அப்படிங்கறது அது விஹிதம், விதியா உனக்கு இன்னைக்குதான் மரணம்னு இருக்கு. அதை விட்டுட்டு நீ உனக்கு என்ன வந்திருக்கோ அதை ஏத்துக்காம நீ என்ன இப்படி அழுது புலம்புறியே அப்படின்னு கேக்குறது இந்த புலி. பப்ரச்ச த்வாம் புனர்த்வீபி கிமர்த்தம் ருதிதம் त्वया கௌதுகம் சாம்பிரதம் ஜாதம் மகன்மே கதையஸ்வ வை. ஆனாலும் இதுக்கு என்னடா இது சும்மா அழலாம், இது இப்படி அழறது இது அப்படின்னு அதுக்கும் ஒரு கௌதூகலமா ஒரு ஆவல் வருதான். என்னத்தினால நீ இவ்வளவு அழற, அதை எனக்கு சொல்லு உன்னுடைய கதையை கேட்டுன்ட்டு அப்புறமா உன்னை சாப்பிடலான்னு இது கேட்டுக்கிறதா, உன் கதை என்ன அப்படின்னு கேக்குறது. வியாக்ரஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா நந்தா வாக்கியமதா பிரவீத். இப்படி அந்த புலியும் கேட்ட உடனே இந்த நந்தா பசுவானது கதைய சொல்ல ஆரம்பிக்கிறது. நந்தோ வாச்ச க்ஷந்துமர்ஹசி மே சர்வம் காமரூப நமோஸ்துதே. நமோஸ்துதே முதல்ல நமஸ்காரம் சொல்லிக்கிறதான். க்ஷந்துமர்ஹசி மன்னிச்சுடு, நீ என்ன திங்கறேன்னு சொன்ன, நான் தான் ரொம்ப அழறேன், அதனால முதல்ல என்ன கொஞ்சம் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. துவாம் சமாசாத்ய லோகஸ்ய பரித்ராணம் ந வித்யதே ஜீவிதம் நைவ சோச்சாமி பிராப்தவ்யம் மரணம் மயா. நான் எனக்காக அழல, ஏன்னா ஜீவிதம் நான் ஐயோ உயிரோடு இருக்க போறேனா இல்லையா அப்படிங்கறத பத்தி நான் சோச்சாமி, அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. எதுக்கு நான் ஏன் அழறேங்கிறதுக்கு காரணம் சொல்ல போறது அது. ஏன்னா யாரெல்லாம் இந்த எப்படி பகவத்கீதையில பகவான் சொல்றாரோ அதே ஸ்லோகத்தை இங்க திரும்பி சொல்றது இதுல. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத பரிஹார்யேர்த்தே ந சோச்சாமி மிருகாதிப அப்படின்னு சொல்றது. இதே ஸ்லோகம் தான் அங்கேயும் இருக்கு. கொஞ்சம் தஸ்மாத பரிஹார்யேர்த்தே நத்வம் சோச்சித்தும் அர்ஹசின்னு அங்க பகவான் சொல்வார் அர்ஜுனனுக்கு. யாருக்கெல்லாம் எங்க குரு சொல்வார், டேட் ஆஃப் பர்த்னு ஒண்ணு இருந்ததுன்னா டேட் ஆஃப் டெத்ன்னு ஒண்ணு இருக்கிறது துருவம், அது நிச்சயம், அது யாராலையும் மாற்றவே முடியாது. யாரெல்லாம் உயிர் எடுத்து இங்க உயிரோட பிறந்து இருக்கிறார்களோ, பிறந்தது அப்படின்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமாக அதுக்கு மரணம் இருக்கு. அத எதை அதுக்கு பரிகாரமே இல்லையோ அதை பத்தி நான் சோச்சாமி, ஹே மிருகாதிப, ஹே புலியே, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது. நான் எனக்காக அழவே இல்லை. தேவைரபி ததா சர்வைஹ மர்த்தவ்யம் அவசைர்த்ருவம் தஸ்மாத்து நாஹமேவைகா வியாக்ர சோச்சாமி ஜீவிதம். யாரா இருந்தாலும் சரி, இப்போ முதல்ல சீக்கிரமா இறக்கலாம், இல்ல கொஞ்ச நாள் கழிஞ்சு இறக்கலாம், எப்படி இருக்கோ அவர்கள் இறந்துதான் ஆக வேண்டும். அது துருவம், அது நிச்சயம்னு எனக்கும் தெரியும். அதனால நான் எனக்காக அழல, என்னோட ஜீவிதம் போகிறதே அப்படிங்கிறதுக்காக நான் அழவில்லை அப்படின்னு சொல்லிக்கிறது. கிந்து ஸ்நேஹேன மே சோகஹ துக்கேன ருதிதம் மயா அஸ்தி மே ஹிருதி சந்தாபஹ தம் ச த்வம் ஸ்ரோதும் அர்ஹசி. ஆனா எனக்கு ரொம்ப ஸ்நேகம் இருக்கு ஒருத்தர் மேல, அதனால அந்த துக்கத்தினாலையும் சோகத்தினாலையும் தான் நான் அழுகிறேன். என்னோட மனசுல அது ரொம்ப ஒரு சந்தாபம், ஒரு தாபமானது இருக்கு. அதை நீ தயவு செஞ்சு கேளு, ஸ்ரோத்து மரஹசி, நான் சொல்றேன், அதை கொஞ்சம் கேளேன் அப்படின்னு இந்த நந்தா பசுவானது அந்த புலி கிட்ட சொல்றது. प्रथमे वयसि प्राप्ते प्रसूताहं मृगाधिप इष्टः प्रथमजः पुत्रः मम व्याघ्र महाबलः.
எனக்கு இன்னும் சின்ன வயசாகாத பசு தானே. எனக்கு முதல்ல ஒரு குழந்தை இருக்கு, ஒரே ஒரு கண்ணுக்குட்டி எனக்கு இருக்கு. பிரதமஜஹா, எனக்கு முதல் பிறந்தது அந்த கண்ணுக்குட்டி தான். அது எனக்கு இருக்கு, புத்திரஹா இருக்கு, எனக்கு ஒரு குழந்தையானது இருக்கிறது. அது எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்னா, க்ஷீரபாயி சமே வத்சஹா திருணம் நாத்யாபி ஜிக்ரதி சச்ச கோபகுலே பத்தஹா க்ஷுதார்த்தோ மாமவேக்ஷதே. அது இன்னும் பால் குடித்து கொண்டிருக்கிற கண்ணுக்குட்டி தான், க்ஷீரபாயி. அதுக்கு திருணம் நாத்திய அத்தியாபி, இப்ப கூட அதுக்கு திருணம் புல்ல அது மோந்து கூட பார்த்தது இல்ல. அது புல்லெல்லாம் சாப்பிடாது, வெறும் என்னோட பாலை மட்டும்தான் குடிக்கும். அது இப்ப கோபுக்குலே பத்தஹா, அது அங்க அந்த பசுமாட்டோட தொட்டில்ல, அந்த கொட்டில்ல அதை கட்டி வச்சிருக்காங்க. க்ஷுதார்த்தா, அது இப்ப ரொம்ப பசியா இருக்கும், அம்மா வரலையே அம்மா வரலையேன்னு பார்த்துட்டே இருக்கும். அப்படி புல்வாசனையும் தெரியாது, என்னோட பால் மட்டுமே அதற்கு ஆகாரம். அதனால என்ன பார்த்துட்டே இருக்கும் என்னோட குழந்தையானது அப்படின்னு சொல்றது இந்த பசு. தமஹம் சானுஷோச்சாமி கதம் ஜீவிஷ்யதே சுதஹ தஸ்யேச்சாமி ஸ்தனம் தாத்தும் புத்திர ஸ்நேக வசம் கதா. அதனால தான் நான் எனக்காக அழவில்லை, எல்லா அம்மாக்களுக்கும் உள்ள ஒரே இதைத்தான் இந்த பசுவும் சொல்றது. நான் எனக்காக அழவில்லை, என் மகனானவன் நான் இல்லாமல் எப்படி இருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நான். அதனால ஒரு தடவையாவது நான் போய் அதுக்கு பாலை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு புத்திர ஸ்நேக வசம் கதா, நான் எனக்கு புத்திர ஸ்நேகத்தினால ரொம்ப அதோட வசத்துல ஆட்பட்டுட்டேன். அதனால எனக்கு அதுக்கு பால் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றது. பாயயித்வா ச தம் வத்சம் அவலிஹ்ய ச மூர்தனி சகீனாம் அர்ப்பயித்வா தூ சந்திஷ்ய ச ஹிதாஹிதம். அதுக்கு ஒரு வாட்டி நான் பாலை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் மூர்தனி, அதோட தலையில நல்லா நக்கிட்டு என்னோட ஸ்நேகத்தை அதுக்கு தெரிவிச்சுட்டு, என்னுடைய சகி, என்னுடைய ஸ்நேகிதர்கள் எல்லாம் இருப்பார்கள் இல்லையா, அந்த ஸ்நேகிதி கிட்ட இதை கொடுத்துடுறேன். அந்த என்னுடைய கண்ணுக்குட்டிய நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கு ஹிதாஹிதம், எது நல்லது கெட்டதுன்னு எல்லாம், அது இதுக்கு இதெல்லாம் சாப்பிடும், நம்ம குழந்தைய யாராத்துலயா விட்டுட்டு போனா எப்படி எல்லாம் சொல்லிட்டு போற மாதிரி இது சொல்றது. என்னுடைய சகிகள் கிட்ட இதுக்கு எது நல்லதோ எது கெட்டதோ அதெல்லாமும் நான் சொல்லி விட்டு வருகிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். புனஹா பிரத்யாகமிஷ்யாமி யதேஷ்டம் பக்ஷயிஷ்யசி. திருப்பி நான் நிச்சயமா வந்துருவேன். பிரத்யாகமிஷ்யாமி, நான் வந்துருவேன். நீ அப்ப என்ன பண்ணும், யதா இஷ்டம், உனக்கு எப்படி சந்தோஷமோ அப்படி நீ என்ன சாப்பிட்டுக்கோ, நான் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு அனுமதி கேட்கறது இந்த நந்தா பசு. புலஸ்திய உவாச்ச ச நந்தாயா வச்ச ஸ்ருத்வா மிருகேந்திர புனரப்ரவீத். அப்ப இந்த நந்தாவோட இந்த வச்சனங்களை எல்லாம் கேட்டுட்டு இந்த மிருகேந்திரனா இருக்கிற இந்த புலியானது சொல்ல ஆரம்பிக்கிறது. வியாக்ர உவாச்ச கிம் தே புத்திரேண கர்த்தவ்யம் மரணம் கிம் ந புத்தியசே த்ரசந்தி சர்வபூதானி மாம் நிரீக்ஷ்ய மிரியந்தி ச. உனக்கு இப்ப என்ன பெரிய வேலை, உன்னுடைய மகனோட போய் உனக்கு இப்ப மரணம் எதிர நிக்கிறது, அத பத்தி யோசிக்காம என் பையன் அங்க பால் குடிக்க மாட்டான், ஏன்னா இதெல்லாம் என்ன யோசிக்கிற நீ? ஏன்னா இந்த எல்லா பூதங்களும் என் முன்னாடி ஏதாவது மிருகம் வந்ததுன்னா எல்லாம் பயந்து நடுங்கிடும். ஐயோ செத்து போயிடுவோமோ, இது நம்மள அடிச்சிடுமோன்னு பயப்படும். நீயா இருந்தானே இப்படி பேசுறியே. துவம் புன கிருபையாவிஷ்டா புத்திர புத்திரேதி பாஷசே. நீ என்ன ஐயோ என் மகனே மகனேன்னு நீ என்ன பெருசா பேசுற, இவ்வளவு கிருபா உனக்கு வந்துருது என்ன இது அப்படின்னு கேக்குறது அந்த புலி. ந புத்ரா ந தபோதானம் ந மாதா ந பிதா சுஹൃத் சக்னுவந்தி பரித்ராதும் நரம் காலேன பீடித்தம். ஒரு மனிதனை இந்த மரணமானது பீடிக்கும் பொழுது, புத்திரஹா, எனக்கு மகன் இருக்கிறான், அதனால ஹே மரணமே இப்ப வராது, நீ அப்புறமா வான்னு சொன்னா முடியுமா? அதுவும் வராது. நான் நிறைய தபஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால மரணம் வேண்டாம் அப்படின்னாலும் முடியாது. நானோ தான தர்மங்கள் எல்லாம் பண்றேன் அப்படின்னாலும் இல்லை. எங்க அம்மா இருக்காளே நான் பாத்துக்கணுமேனாலும் இல்லை. அப்பா இருக்கிறாரே அப்படின்னாலும் முடியாது. என்னுடைய சுகிருத்து, எனக்கு ரொம்ப நண்பன் இருக்கானே அப்படின்னாலும் யாராலையும் பரித்ராத்தும், யாராலையும் அவனை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா அவனுக்கு காலனானது விட்டான். அப்படிப்பட்டது கொடூரமான இந்த மரணம். கதம் துவம் கோகுலம் கத்வா கோபி ஜன சமாகுலம் கோலோக பிரதிமம் திருஷ்டுவா ததப் பிரத்யாகமிஷ்யசி. நீ என்ன சொல்ற, அங்க போய் நான் அந்த கோகுலத்துக்கு போயிட்டு அந்த மாட்டு தொழுவத்துல போயிட்டு எல்லா கோபி ஜனங்களை எல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ற. அது எப்படி இருக்க போறது, கோலோகமே எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த இடத்துல. அத போய் பார்த்துட்டு நீ திரும்பி பிரத்யாகமிஷ்யசி, நீ திரும்பி வந்துடுவேன்னு நீ சொல்லறியா?
பஞ்சபூதானி மே பத்ரே பிபந்து ருதிரம் தவ ந நிர்விண்ணானி பூதானி வாங் மாத்திரேன கரோம்யஹம். நான் பாரு இப்போ உன்னுடைய இந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்சு சந்தோஷமா நான் இருக்கிறேன், என்னுடைய இந்த பஞ்சபூதங்களான இந்த சரீரமாவது சந்தோஷப்படும், அதனால நான் உன்னை இப்பயே கொன்னு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுறது. அப்ப திரும்பியும் இந்த நந்தா பசுவானது சொல்லுறது, நந்தோவாச்ச அஹம் பிரதம வத்சாது மிருகேந்திர சுணுமே வச்சஹா திருஷ்டுவா சகி சுதம் பாலம் கோபான்ஷ்ட பிரதிபாலகான். என்னோடது முதல் கண்ணுக்குட்டின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஹே மிருகேந்திர, அதனால் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளேன், என்னுடைய சகி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன், பார்த்துட்டு என்னுடைய மகனையும் பார்த்து அவர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மற்ற கோபர்கள் எல்லாம் அங்க இடையர்கள்லாம் இருப்பா இல்லையா, எல்லாரையும் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படிங்கிறது. கோபி ஜனமுபாமந்திரிய ஜனனீம் தாம் விசேஷதா சபதைர் அகமிஷ்யாமி எதி மன்யசி முஞ்சமாம். நீ நம்பு என்ன, மன்யசி, நான் சொல்றேன் பாரு, இந்த கோபி ஜனங்களை எல்லாம் பாக்குறேன், அங்க எங்க அம்மா வேற இருக்கா, எங்க அம்மாவையும் நான் விசேஷமா போய் பார்க்கணும், பார்த்துட்டு நான் எப்படி இப்ப நான் சபதம் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பா வருவேன்னு, நீ அதை நம்பினா என்னை விட்டுடு, முஞ்சமாம் என்னை விட்டுடு அப்படின்னு கேக்குறது. அப்போ வரலேன்னு வச்சுக்கோ, நான் திரும்பி நான் இவ்வளவு சொல்றேன், சபிச்சு இது பண்ணி என்னது சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் வந்துடுவேன்னு, நான் வரலேன்னா எனக்கு என்ன மாதிரி எல்லாம் பாப்பம் வரும் அப்படிங்கறதையும் இந்த நந்தா பசுவே சொல்றது. பாபம் பிரம்ம ஹத்யாயாம் மாதா பித்ருவதே ததா தேன பாபேன லிப்யேஹம் யத்யஹம் நாகமே புனஹ எதி அஹம் புனஹ ந ஆகமே. நான் ஒருவேளை திரும்பி வரலை அப்படின்னா எந்த பாப்பம் ஒரு பிரம்மஹத்தியினால் பிராமணனை கொன்றால் என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பமோ, இல்லை அம்மா அப்பாவை கொன்றால் வர பாபமானது என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பமானது எனக்கு வந்து சேரட்டும். இன்னும் சில நிறைய சொல்றது இந்த நந்தா பசு. எத் பாபம் லுப்த கானாம் தூ ம்லேச்சானாம் கரதாயினாம் தேன பாபேன லிப்யேஹம் யத்யஹம் நாகமே புனஹா. எந்த பாபமானது பேராசைக்காரர்களுக்கும் விஷம் குடிக்கிறார்களே, இன்னொருவருக்கு தெரிந்து கொண்டே விஷம் குடிக்கிறவர்களுக்கும் எந்த பாப்பம் வருமோ அந்த பாப்பமானது எனக்கு வந்து விடட்டும், நான் திரும்பி வரலைனா அப்படிங்கிறது. கோஷ்டே விக்ராம்ஸ்சயே குர்யுஹு ஸ்வபந்தம் தாடயந்தி தேன பாபேன லிப்யேஹம் யத்யஹம் நாகமே புனஹா. இந்த கோஷ்டத்துல பெரிய மாட்டு தொழுவம் இருக்கிற இடத்துல போய் யாரெல்லாம் கெடுதல் செய்கிறார்களோ, இல்லை தன்னை ஆண்டியவர்களை தன்னுடைய மனைவியோ மக்களையோ யார் அடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வந்து விடும், நான் திரும்பி வரலேனா அப்படிங்கிறது. சக்ருத் ஹ்ருத்வா து யஹ் கன்யாம் த்விதீயே தாத்துமிச்சதி சக்ருத் தத்வா து யஹ் கன்யாம் த்விதீயே தாத்துமிச்சதி தேன பாபேன லிப்யேஹம் யத்யஹம் நாகமே புனஹா. ஒரு தன்னுடைய மகளை ஒருத்தருக்கு நான் கொடுத்துடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல அவர்கள் வேற மாதிரி பிரலோபனம் ஆசை காமிச்சா அங்க கொடுக்குறேன் அப்படின்னு அவன் ஒருவன் ஒத்துக்கிறானோ அவனுக்கு என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பமானது எனக்கு வந்து விடும், நான் திருப்பி வரலேனா அப்படின்னு சொல்றது. த்விபார்ய புருஷோயஸ்து ஸ்னேஹாதேகாம் பிரபஷ்யதி தேன பாபேன லிப்யேஹம் யத்யஹம் நாகமே புனஹா. 2 மனைவிகள் ஒருத்தனுக்கு இருந்து அதுல ஒருத்தி கிட்ட மட்டும் யார் ஒருவன் ஸ்னேகத்தோட இருக்கானோ அவனுக்கு என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பமானது எனக்கு, அந்த மாதிரியான ஒரு பாப்பம் எனக்கு வந்து விடும், நான் திரும்பி வரலேனா அப்படிங்கிறது. யஹா தூ அனர்ஹான் பலீவர்தான் விஷமம் வாஹயேத் புமான் தேன பாபேன லிப்யேஹம் யத்யஹம் நாகமே புனஹா. எவன் ஒருவன் பலமில்லாத எருதுகளை, பலிவர்தான் அப்படின்னா எருதுகள், அந்த பலமில்லாத எருதுகளை ஓட்டுறானோ, அதுக்கு நிறைய பெரிய ஒரு லோட வச்சு ஏத்தி கூட்டின்னு போறானோ அவனுக்கு என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பமானது நான் திரும்பி வரவில்லை என்றால் எனக்கு வந்து விடட்டும் அப்படிங்கிறது நந்தா. கதாயாம் கத்தியமானாயாம் விக்னம் காரயதே து யஹ தேன பாபேன லிப்யேஹம் யத்யஹம் நாகமே புனஹா. ஒருத்தர் கதை சொல்லும் போது யார் ஒருவர் அதுக்கு இடையூறா நடுவுல சொல்றாரோ அவருக்கு என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பமானது எனக்கு வரட்டும், நான் திரும்பி வரவில்லை என்றால் அப்படின்னு நந்தா சொல்றது. கிரகம் யஸ்யாகதம் மித்ரம் நிராசம் பிரதிகச்சதி தேன பாபேன லிப்யேஹம் யத்யஹம் நாகமே புனஹா.
நம்ம வீட்டுக்கு நம்பி ஒரு மித்திரனானவன் ஒரு நண்பர் வந்திருக்கிறார் ஏதோ எதிர்பார்த்துன்னா அவர் நிராசையோட திரும்பி போனார்னா அந்த வீட்டுல இருந்தவனுக்கு எந்த பாப்பம் ஒட்டுமோ அந்த பாப்பமானது நான் திரும்பி வரவில்லை என்றால் எனக்கு வந்து விடட்டும் அப்படின்னு அந்த பசு சொல்லிக்கிறது. இத்தேதை பிராபாத்தகைர் கோரைஹி ஆகமிஷ்யாம்யஹம் புனஹ புத்வா சம்பிரத்யயம் த்வீபி புனர்வச்சனம் அப்ரவீத். இப்படிப்பட்ட கோரமான பாத்தகங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துரும் நான் திரும்பி வரவில்லை என்றால், அதனால என்ன கொஞ்சம் போக விட அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறது இந்த நந்தா பசு. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இந்த வியாகிரமானது சொல்றது, புலி சொல்றது, த்வீப்யுவாச்ச சஞ்சாத பிரத்யயோஸ்மாகம் ஷபதைஸ்தவ தேனுகே கதாச்சின் மன்யசே கத்வா மூடோசௌ வஞ்சிதோ மயா அத்ராபி கேச்சித் வக்ஷ்யந்தி ஷபதைர்நாஸ்தி பாதகம். ஓஹோ, நீ என்ன பண்ற, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா நீ என்ன நினைப்ப, ஓ இவனை ஏமாத்திட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னு நீ ஒருவேளை நினைக்கலாமே. ஏன்னா இங்க போனேன்னா என்ன பண்ணுவாங்க, சில பேரெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவார்கள், ஆஹா நீ வந்துட்டிய திரும்பி எல்லாம் போகாத, நம்மளோட உயிரை காத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன வேணா சொல்லிட்டு வரலான்னு நிறைய பேர் நிறைய விதமா எல்லாம் பேசுவார்கள். நீ என்ன பண்ணுவ, ஆமாமா அதுதான் சரின்னு நினைச்சுட்டு வராம இருந்துடுவியே அப்படின்னு இதுக்கு சந்தேகம் வருது. காமினேஷு விவாஹேஷு கவாம் முக்தௌ ததைவ ச பிராணாத்யயே சமுத்பன்னே ஸ்ரத்தாத்தவ்யம் ந ச த்வயா. நீ என்ன பண்ணுவ, என்னுடைய இது ஜீவனமானது போயிட போடுதே அப்படின்னு நினைச்சுட்டு இந்த பெண்களிடமும் இந்த கல்யாண சமயத்துல என்ன வேணா பொய் சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி பொய் சொல்லும் போது இது என்ன பெரிய பொய் அப்படின்னு நினைச்சுட்டு நீ வராம இருந்துருவியே. அப்ப என்ன பண்ணறது, லோகேஸ்மின் நாஸ்திகா கேச்சித் மூர்க்கா பண்டிதமானினஹ பிராமயிஷ்யந்தி தே புத்திம் சக்ராரூடமிவ க்ஷணாத். இந்த லோகத்துல சில மூர்க்கர்கள்லாம் இருக்கிறார்கள், சில நாஸ்திகர்கள்லாம் இருக்கிறார்கள். என்ன பெரிய சத்தியம், அது நம்ம உயிர்னு வந்துருச்சுன்னா அதை நம்ம காப்பாத்துறதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சோ அப்ப அவர்கள் என்ன, தன்னை பண்டிதமானினஹ தான் பெரிய பண்டிதன் நினைச்சுட்டு இருக்கிற சில மூர்க்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள், உன்னுடைய புத்தியை பிராமயிஷ்யந்தி இப்படி சுத்தி விடுவார்கள். எப்படின்னா சக்ராரூடமிவ, ஒரு சக்கரத்துல ஏத்தினா ஒரு க்ஷணத்துல மேல இருப்போம், தடால்னு கீழே வருவோம். அப்படி ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணம் போறோம் நம்மளுடைய மனசானது இல்ல கண்டிப்பா வருவேன்னு நீ சொல்லிட்டு போவ. அங்க போய் வேறவர்கள் எல்லாம் இப்படி மாத்தி பேசினா நீயும் ஆமா என்னத்துக்கு திரும்பி போனோம் அப்படின்னு நீ நினைக்கலாமே அப்படின்னு இந்த வியாகிரத்துக்கு சந்தேகம் வருது. குதர்க்க ஹேது திருஷ்டாந்தைஹ அஜ்ஞானாவ்ருத சேதசஹ மோஹயந்தி நராஹ க்ஷுத்ராஹ ஆகமார்த்தா விசாரதாஹ. குதர்க்கம், சில பேர் ரொம்ப குதர்க்கமா பேசிட்டு அதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள் எல்லாம் நிறைய உதாரணங்களோட சொல்லுவார்கள், இப்படி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு. அப்போ நீ என்ன அவர்கள் எல்லாம் நிறைய அஜ்ஞானத்தோட இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் நீ ஒண்ணும் போக வேண்டாம்னு சொல்லும் போது நீ அதை எப்படி ஒத்துண்டு நீ வருவ திரும்பியும் அப்படின்னு. அதத்வான்யபி அதத்யானபி தத்யானி தர்ஷயந்த்யபி அதிபேஷலாஹ சமே நிம்னோன்னதானீவ சித்திர கர்மா விதோ ஜனாஹ. சில பேர் என்ன பண்ணுவார்கள், அறிவாளி அப்படின்னு நினைச்சுண்டு பெரிய பொய் தத்துவங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ரொம்ப சொல்லும் போது ஆமா ரொம்ப கரெக்டா இருக்கா மாதிரி நமக்கு தோணறா மாதிரி பொய் தத்துவங்கள் எல்லாம் சொல்லி உன்னை ஏமாற்றுவார்கள். எப்படி இதுக்கு ஒரு உபமானம் சொல்றாருன்னா, இந்த ஒரு மெஜிஷியன் ஆனவன் எப்படி ஒரே சமதளத்துல ஒரு இடத்துல அப்படி உயர்ந்ததா மாதிரியும் ஒரு இடத்துல தாழ்ந்ததா இருக்கா மாதிரியும் சமதளத்திலேயே காமிக்க முடியுமோ அப்படி நம்மளுடைய மனசையும் மாத்துகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்களே. प्रायः कृतार्थो लोकोऽयं मन्यते नोपकारिणं वत्सः क्षीरक्षयं दृष्ट्वा परित्यजति मातरम्. இந்த லோகமானது எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியுமா, இந்த கிருத்தார்த்தா ஒருத்தருக்கு நம்ம இப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுத்தோம்னா அவர்கள் எல்லாம் அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்பார்கள். நீ நினைக்காத, உன்னுடைய குழந்தையே ஆனாலுமே உனக்கிட்ட பாலே இல்லை அப்படின்னு பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க, க்ஷீரக்ஷயம் திருஷ்டுவா, பாலே இல்லையே இந்த அம்மா கிட்ட அப்படின்னா மாதரம் பரித்தியஜதி, அம்மாவையே விட்டுடுமா இந்த கண்ணுக்குட்டியானது. ஆனா நீ என்ன பண்ற, ஆஹா என் கண்ணுக்குட்டி எனக்காக காத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றியே. நதம் பஷ்யாமி லோகேஸ்மின் கிருதே பிரதிகரோதி யஹ சர்வஸ்ய ஹி கிருதார்த்தஸ்ய மதிரன்யா பிரஜாயதே. நான் ஒண்ணும் இந்த லோகத்துல யாருக்கெல்லாம் நம்ம உபகாரம் செய்தோமோ அவர்கள் எல்லாம் பிரதி உபகாரம் செய்வார்கள் அப்படின்னு நாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு இந்த புலியானது சொல்லுறது.
ஏன்னா ஒருத்தர் நல்ல காரிய சித்தி ஆன உடனே, தனக்கு இந்த வேலை நடந்த உடனே எல்லாவற்றையும் மறக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம லோகத்துல பாக்குற உண்மையா தெரியறது. ரிஷி தேவாசுர நரைஹி சபதா காரிய சித்தையே கிருதா பரஸ்பரம் பூர்வம் தாம் ஸ்துமன்யாமஹே வயம் சத்யேனாபி ஷபேத்யஸ்து தேவாக்னி குரு சந்நிதௌ தஸ்ய வைவஸ்வதோ ராஜா தர்மஸ்யார்த்தம் நிகிருந்ததி. இந்த வைவஸ்வதா, இந்த அவர் என்ன பண்ணுவாராம், ராஜாவானவர் ஒரு இந்த தர்மமானது நான் நிச்சயமா பண்றேன் அப்படின்னு சத்தியம், தேவன் முன்னாடியோ அக்னி முன்னாடியோ இல்ல குரு முன்னாடியோ ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணி நிச்சயமாக செய்வேன்னு சத்தியம் பண்ணினானா, அதுல பண்ணாமையும் இருந்தா தர்மம் என்ன பண்ணியிருந்தாலும் அதுல பாதி தர்மமானத்தை அவர் எடுத்துன்றாரா, நிகிருந்ததி வெட்டி விடுகிறார்கள். அதனால நீ என்னன்னா சொல்ற அதெல்லாம் நான் நம்பல அப்படின்றதுதான் இந்த புலி. மாதே புத்திர்பவேதேவம் ஷபதைரேஷ வஞ்சிதः த்வயைவ தர்ஷிதம் சர்வம் யதேஷ்டம் குரு சாம்பிரதம். அதனால நான் ஒன்னும் ஏமாறவே இல்லை, நீ என்னதான் பெரிய சத்தியம் பண்ணிட்டு போற அப்படின்னு நினைச்சா கூட எனக்கு ஒன்னும் இது இல்லை. அதனால நான் என்ன சொன்னேன், உன்னை உன்னோட ரத்தத்தை இப்ப குடிக்கணும்னு சொன்னேன். அதனால நான் என்ன சொல்றேனோ அத சாம்பிரதம் இப்பயே உடனே அதுனா இப்பவே நீ செய், எனக்கு நான் என்ன வேணும்னு நினைச்சேனோ அதுதான் வேணும் எனக்கு, நீ சும்மா இந்த அழுதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு இந்த புலியானது சொல்லிடுறது. அப்போ இந்த திரும்பியும் இது சொல்றது இந்த நந்தா பசு. நந்தோ வாச்ச ஏவமேவ மயா சாதோ கஸ்வாம் வஞ்சயித்தும் க்ஷமஹா ஆத்மைவ வஞ்சிதஸ்தேன எஃப் பரம் வஞ்சயிஷ்யதி. யாருதான் உன்னை போய் வஞ்சனை பண்ணணும்னு நினைப்பார்கள்? ஹே புலியே, உன்னை போய் யாராவது வஞ்சிக்க முடியுமா? மற்றவர்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைச்சா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னையே ஏமாற்றிக் கொள்பவர்கள் தான் அவர்கள். அதனால நான் உன்னை ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்றது இந்த பசு. द्वीप्युवाच धेनुके गच्छ पश्यत्वं पुत्रकं पुत्रवत्सले पाययित्वा स्तनं वत्सं அவலிஹ்ய ச மூர்தனே. சரி போ அப்படின்றது இந்த புலியானது. சரி ஏ பசுவே போ, நீ போ, கச்சா போயிட்டு வா, உன்னுடைய புத்திரகம் உன்னுடைய குழந்தை இருக்குன்னு சொன்னேன்ல, போய் பார்த்துட்டு வா. உனக்கு நீயோ புத்திரவத்சலகாயின் மகன் மகன்னு நீ ரொம்ப வாத்சல்ய குணத்தோட இருக்க, நீ போய் உன்னுடைய குழந்தையை பார்த்து விட்டு வா. அதுக்கு பாலையும் கூட ஒரு வாட்டி நீ நல்லா அதோட தலையெல்லாம் நக்கணும்னு சொன்னியே அதையும் பண்ணி விட்டு வா, அவனுடைய ஸ்நேகத்தை அது சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புறது. மாதரம் பிராதரம் திருஷ்டுவா சகி ஸ்வஜன பாந்தவான் சத்தியமேவாகிருத கிருத்வா சீக்கிரமாகமனம் குரு. உன்னோட அம்மாவை பார்க்கணும்னு கூட பிறந்தவர்கள் சகி எல்லாம் இருக்கார்கள்னு சொன்னேன், ஸ்வஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள், என் பந்துக்கள் இருக்கிறார்கள் சொன்னியே, எல்லாத்தையும் பார்த்துட்டு வா. ஆனா சத்தியம் பண்ணியிருக்க, அதனால சீக்கிரம் ஆகமனம் குரு, திரும்பி வர்றது அப்படியே மெதுவா அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காது, சீக்கிரமா சேரு அப்படின்னு சொல்லி அனுப்புறது இந்த புலி. புலஸ்திய உவாச்ச ஏவம் சா சபதான் கிருத்வா धेनुर्वै சத்யவாதினி அனுஜ்ஞாதா மிருகேந்திரேண பிரயாதா புத்திரவத்சலா. இப்படி எல்லாம் சபதம் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போன இந்த பசுவானது சத்தியவாதினி, சத்தியம் பண்ணியிருந்தா அது சத்தியத்துக்கு கட்டுப்படுறது அந்த பசுவானது. சரின்னு இது விட்ட உடனே கடகடான தன்னுடைய புத்திரவத்சலா, தன்னுடைய குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசையில ஓடி போறது அந்த பசு. அஸ்ரு பூர்ணமுகி தீனா வேப்பமானா சுதுக்கிதா ஹம்பாரவம் புரமுஞ்சந்தி பதிதா சோக சாகரே. அஸ்ரு பூர்ணமுக்கி, அப்படியே கண்ணெல்லாம் தண்ணியா. அதுக்கு குழந்தைய ஒரு வாட்டி தானே பாக்குறோங்கிற சந்தோஷமானாலும் கடைசி தடவையா பார்க்க போறோமேன்னு பயங்கர கண்ணெல்லாம் தண்ணி. அதுக்கு ரொம்ப தீனமான நிலை, வேப்பமான உடம்பெல்லாம் நடுங்கிறது. அது துக்கத்தினால ஒரே கத்திண்டுமான்னு கத்திண்டு சோக சாகரத்துல விழுந்த அந்த பசுவானது ஓடுறது. கரீவ சரண கிராகம் கிரஹீத சலிலாசயே அசக்தா தத்பரித்ராணே விலபந்தி முகுர்முகு. எப்படி இந்த யானைய முதலையானது காலை பிடிச்ச உடனே அது எப்படி அழுதுதோ அந்த மாதிரி தன்னை காப்பாற்ற முடியலையே அந்த யானைக்கும் 1000 வருஷம் போராடுறதாம். அப்புறம்தான் நாராயணா அப்படின்னு கூப்பிடுறது அந்த யானையானது. அப்படி இது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இதுக்கு சக்தி இல்லாததுனால திரும்பி திரும்பி அது அப்படியே விலாபனம் பண்ணிண்டே ஓடுறது இந்த பசு.
सातु वै गोकुलं प्राप्य इन्द्रनद्यास्तटे स्थितं श्रुत्वा तु वत्सं क्रोशन्तं पर्यधावत सम्मुखी. அப்ப தன்னுடைய அந்த மாட்டு தொழுவம் எங்க இருக்கோ அங்க வந்துடுறது. அங்க பார்த்தா தன்னுடைய குழந்தையானது வத்சம் குரோஷந்தம், அந்த தன்னுடைய கண்ணுக்குட்டியானது அழறது, சத்தம் கேட்கறதாம். உடனே பரியதாவத்து, உடனே ஓடி போறதான் தன்னுடைய குழந்தைய பார்த்துண்டு. उपस्पृश्यतु तं बालं बाष्पपर्याकुलेक्षणा सम्प्राप्य मातरं वत्सः शङ्कितः परिपृच्छति. உடனே ஓடி போய் தன்னுடைய குழந்தையை பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் எப்படி இருக்கான், பாஷ்ப பரியாக்குலேஷனம், ஃபுல்லா அப்படியே கண்ணீரான், கண்ணெல்லாம் ஃபுல்லா கண்ணீர் நிறைஞ்சிருக்கான். அம்மா வந்த உடனே அந்த குழந்தை அம்மாவை பாக்குறது, அதுக்கு உடனே சந்தேகம் வருதான். அந்த குழந்தைக்கு என்னம்மா இப்படி அழறாம இருக்கே தன்னோட அம்மான்னு கேக்குறதான். வத்ச உவாச்ச ந தே பஷ்யாமி சௌமியத்வம் शर्म नैवाद्य लक्ष्ये उद्विग्ना चापि ते दृष्टिः भीता चातीव लक्ष्यसे. எப்பவும் சௌமியமா சந்தோஷமா என்கிட்ட ஓடி வருவியம்மா, நீ அதை நான் பாக்கலையே உன்கிட்ட. நீ எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லையே, ஏதோ ரொம்ப விக்னத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்காமோ மாதிரியும் உன்னுடைய பயந்து போயிருக்கிற கண்களாவும் இருக்கே உன்னை பார்த்தா என்னன்னு கேக்குறது அந்த குட்டி. அப்போ நந்த பசு சொல்றது, நந்தோவாச்ச பிப புத்திரஸ்தனம் மேத்ய காரணம் எதி பிருச்சசி அசக்தாஹம் தவாக்கியாத்தும் குரு திருப்திம் யதேப்சிதம். ஏ புத்திர, நீ நான் பாலக்குடி, முதல்ல பாலக்குடி, நீ அந்த காரணங்கள் எல்லாம் கேட்காத, அதெல்லாம் சொல்லறதுக்கு எனக்கு சக்தியும் கிடையாது. உனக்கு எவ்வளவு திருப்தியோ அவ்வளவு திருப்தியோட பாலை மட்டும் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுறது. अपश्चिमं तु ते पुत्र दुर्लभं मातृदर्शनम् एकाह मध्यमे पीत्वा प्रभाते कस्य पास्यसि. இனிமே நீ என்ன பாக்கணும் அப்படின்னா அது துர்லபம், அம்மாவை பாக்குறது இனிமே உனக்கு முடியவே முடியாது. இன்னைக்கு மட்டும் நான் உன்னை பாலை கொடுத்துட்டு போறேன், நீ காத்தால திரும்பி யார்கிட்ட போய் நீ பாலை குடிப்பியோ எனக்கு தெரியாது அப்படிங்கிறது. மயாத்ய புத்திர கந்தவ்யம் ஷபதைராகதாஹ்யஹம் சுட்சாமஸ்ய து வியாக்ரஸ்ய தாத்தவ்யம் சாத்மஜீவிதம். நான் இன்றைக்கே உனக்கு பாலை கொடுத்துட்டு நான் போக வேண்டியது. ஏன்னா நான் அங்க சபதம் பண்ணிட்டு வந்திருக்கேன், சத்தியமா சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு வந்துடுறேன்னு. ஏன்னா அங்க பசியோட ஒரு வியாகிரகா, ஒரு புலியானது எனக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு போய் என்னுடைய இந்த ஜீவிதம், என்னுடைய இந்த உயிரை நான் அதுக்காக கொடுக்க வேண்டும். நந்தாயாஸ்வச்ச ஸ்ருத்வா வத்சோ வச்சனம் அப்ரவீத். இந்த மாதிரி தன்னுடைய அம்மாவா சொன்ன உடனே இந்த நந்தாவோட குழந்தைக்கு, இந்த கண்ணு குட்டிக்கு என்ன இது அம்மா இப்படி சொல்றாளே அப்படின்னு அதுக்கு அது கேக்குறதாம். வத்ச உவாச்ச அஹம் தத்ர கமிஷ்யாமி யத்ர துவம் கந்துமிச்சசி. நீ எங்க போறியோ நான் அங்கேயே வருவேங்கிறதாம். எல்லா குழந்தைகளும் அம்மா போகும்போது சொல்ற மாதிரி இந்த கண்ணுக்குட்டியும் சொல்றதுதான், நீ எங்க போறியோ நானும் அங்கேயே வரேன். ஏன் அப்படின்னா ஸ்லாக்யம் மமாபி மரணம் த்வயா சஹ ந சம்சயः ஏகாக்கினாபி மர்த்தவ்யம் மயாபி ச த்வயா வினா. எது ஸ்லாகியம் அப்படின்னு பார்த்தா என்னுடைய மரணமும் நல்லது. ஏன்னா உன்னோடைய சேர்ந்தே நான் செத்து போறது அப்படிங்கிறதுதான் நல்லது. ஏன்னா நான் தனியா இருக்கணும் அப்படின்னா அதுவும் எனக்கு மரணம் தான், அதனால நான் தனியா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. எதிமாம் சகிதம் மாதா வனே வியாக்ரோ ஹனிஷ்யதி யாகதேர் மாத்ருபக்தானாம் துருவம் சாமே பவிஷ்யதி. உன்னோட சேர்ந்து அந்த வியாகிரமானது என்னையும் கொன்னுடுத்துனா மாத்ருபக்தி உள்ளவர்களுக்கெல்லாம் எந்த கத்தியும் அந்த கத்தி எனக்கும் நடக்கும், அதனால நானும் வரேன் அப்படிங்கிறது. தஸ்மாதவசியம் யாஸ்யாமி த்வயா சஹ ந சம்சயः அதவா திஷ்டமாதஸ்துவம் ஷபதா சந்து மே தே மம. அதனால ஏ அம்மா நில்லு, நான் இப்ப சபதம் பண்றேன், நீ என்ன எங்க கூட்டிட்டு தான் போகணும். உன் த்வயா சஹ, உன்னோடையே நான் வரேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, என்னையும் கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு இந்த கண்ணுக்குட்டி சொல்லுறது. ஜனனி விப்ரயுக்தஸ்ய ஜீவிதே கிம் பிரயோஜனம் அநாதஸ்ய ஹி மே நித்யம் கோஹிநாதோ பவிஷ்யதி. இப்ப அம்மாவும் இல்லை அப்படின்னு ஆயிடுத்துன்னா என்னுடைய இந்த உயிர் வாழறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு. நான் அநாதனா இருப்பேன். இப்போ எனக்கு ஒரு நாதனே இல்லாம, என்ன ஒரு பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாம இருக்கும் பொழுது நான் இருந்து பிரயோஜனமே இல்லை, அதனால நான் இருக்க மாட்டேன். நாஸ்தி மாத்ரு சமோ பந்துஹு பாலா நாம் க்ஷீரபாயினாம் நாஸ்தி மாத்ரு சமோ நாதஹா நாஸ்தி மாத்ரு சமாகதிஹி. அம்மா மாதிரி ஒரு பந்துவானது பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு வேற கிடைக்குமா? அதனால இல்லை. அம்மா மாதிரி பார்த்து கொள்ளவ நாதஹா, ஒரு பார்த்து கொள்கிறவர்கள் அம்மா மாதிரி யாரும் கிடையாது.
நாஸ்தி மாத்ரு சமஸ்நேஹ நாஸ்தி மாத்ரு சமம் சுகம் நாஸ்தி மாத்ரு சமோ தேவ இஹலோகே பரத்ரச்ச. அம்மா மாதிரி ஸ்நேகம் காமிக்கிறவர்கள் கிடையவே கிடையாது. அம்மா கிட்ட இருக்கிற சுகமானது எங்கேயும் கிடைக்காது. அதனால ஒரு தேவனே இருந்தாலும் அம்மா மாதிரி வருமா? அதனால எங்க இஹலோகே பரத்ரச்ச, இந்த லோகமா இருந்தாலும் சரி மேல் லோகமா இருந்தாலும் சரி அம்மா மாதிரி வராது. அதனால நானும் வருகிறேன். ஏதம் வை பரமம் தர்மம் பிரஜாபதி விநிர்மிதம் ஏ திஷ்டந்தி சதா புத்திராக தே யாந்தி பரமாம் கதிம். சோ இப்படி தன்னுடைய அம்மாதான் முக்கியம், அம்மாதான் சுகம்னு யாரு அதே இதுல இருக்கிறார்களோ அவர்களுக்கே பரமாங்கத்தின் கிடைக்கும் அப்படின்னு இந்த கண்ணுக்குட்டியானது சொல்றது. இதுக்கு தன்னுடைய அம்மா இப்படி குழந்தை சொல்றதை கேட்டு இந்த நந்தா பசுவானது என்ன சொல்றது அப்படிங்கறத அடுத்ததுல பாக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹ.